இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறாங்க. அதை எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். கீழே வந்து 1 இன்ச் வந்து மடக்கி அடிக்கிறக்காண்டி 1 இன்ச் விட்டுருக்காங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒன்று போல கரெக்ட் பண்ணி விட்டு கரெக்டான அளவு ஒரு மார்க் பண்ணியாச்சு. மேலே ஷோல்டரில் வந்து கரெக்டான ஒரு அளவு மார்க், அது மாதிரி ஆம்கோலையும் கரெக்டான அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து மேலே தையலுக்கு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நம்ம இங்கே ஷோல்டர் ஆம்கோலையும் 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டலாம். அப்படியே மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து கையோட அகலம் எவ்வளோ இருக்கும் பாரு. நீ மார்க் பண்ணதுலேயே பாரு எவ்வளோ இருக்கும். மேலே அப்போ 1 இன்ச் சேர்த்து 6.25 மார்க் பண்ணு ஃபர்ஸ்ட். மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே 7 கரெக்டாக 7.25 வருதான் பாரு ஃபர்ஸ்ட். கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்ட். சரி, அப்போ ஸ்ட்ரைட் அதை வந்து கிராஸ் அந்த மாதிரி லைன் போடு. போட்டியா? ஆமாம். அது அப்புறம் இதில் வந்து 7.25 பாதி எவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணு. 7.25 பாதி 3.5 ஒரு புள்ளி கம்மி. ஆமாம் ஆமாம். 7.25 பாதி எவ்வளோ? 7 பாதி 3.5. 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். 3 இன்ச்சுக்கு அதாவது 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணு. அங்கே 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வந்து கம்மியாக வச்சு மார்க் பண்ணு. 4 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணக்கூடாது. 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக. அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு. மேலே அதே கீழே அந்த கோட்டுக்கு கீழே அடியில் வந்துடும். சரியா? 1/2 இன்ச் மார்க் பண்ணி இப்போ நீ வந்து இதை ஜாயின் பண்ணிடு. ஆமாம். பண்ணுவோம்ல அதை மார்க் பண்ணு. இங்கே கையில் 2 இன்ச்சு விடல விடு. அது மாதிரி கீழே கை சுற்றளவுல 2 இன்ச்சு விட்டு அதை லைன் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து அவ்வளோதான். இவ்வளோ தான் ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது. குடஞ்சிறது வந்து மேலே 2 இன்ச்சு வச்சு மேலே அங்கேருந்து 2 இன்ச்சு வை. இதுலேருந்து 2 இன்ச்சு அதுலேருந்து நீ நம்ம வந்து குடையணும். ஆமாம். அந்த அதை அப்படி கீழே இறக்கி கொண்டு போய் இது பண்ணி அப்படி நீ கொஞ்சம் கட் பண்ணிடு ஸ்லீவ். எப்படி குடையிறதா? 2 இன்ச் இருக்கா அந்த இடத்துல அங்கே இருக்கு. அது தெரியும். இதுல இருந்து இப்படியே கொண்டு வந்து கரெக்டாக அந்த இதில் இந்த இதில் இப்படி கொண்டு வந்து இவ்வளோதான். இங்கே இருந்து இப்படி நீ குடஞ்சி எடுத்துட முடியும். ஆமாம். இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 1/2 இன்ச்சு அதில் வந்து டச் ஆகணும் நமக்கு. இங்கே இருந்து கட் பண்ணி போ. நீயே வச்சுக்கோ. நீயே கையவே மாற்றி போட்டு விட்டுறீங்க கட் பண்ணுறீங்க. ரொம்ப எடுக்கிறாக்கா தெரியாதால எனக்கு. அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக வந்து அதை அடுத்து மாற்றி போட்டுட்டு நீங்கள் மாடி பார்க்கும்போது சரிதா? இந்த மாதிரி